ரம்ஜான் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியெல்லாம் கலந்துக்கிட்டாரு. அது இஸ்லாமியர் உடையிலேயே போய் கலந்துக்கிட்டாரு. அந்த ஃபாஸ்டிங் திறக்கும் போது சாப்பிடுவாங்களே தவிர யாரும் அந்த தொழுகையெல்லாம் பண்ண மாட்டாங்க அரசியல்வாதிகள். ஆனா விஜய் வந்து அந்த தொழுகையிலும் கலந்துக்கிட்டாரு. ஸ்கிரிப்ட்ல இருக்கு, அவரோட ஸ்கிரிப்ட்ல இருக்கு. அதனால அவர் தொழுகையும் சேர்த்து பண்ணியிருக்காரு. அவர் முஸ்லீமுக்குள்ளா போடுறான்னு பாக்குறாரு, ஆனா முஸ்லீம்கள் அதை நம்ப மாட்டாங்க. தமிழ்நாட்டில் மிக மோசமாக இந்த பீஸ்ட்னு ஒரு படத்துல இஸ்லாமியர்களை தேச விரோதிகளாக மிக கொடூரமானவர்களாக காட்டின நபர் தான் இருக்கு. நீங்க வந்து தொப்பி போடுறியா? அதற்கு முன்னால துப்பாக்கின்னு ஒரு படம், அதாவது மணிரத்னம் தான் முதல்ல இஸ்லாமிய வெறுப்பை தூக்கி வைக்கிறார் ரோஜா படத்துல. அவர் தான் முதல்ல அதை பண்றாரு. அவரையே யோக்கியனா மாத்துறதுக்கு தமிழ் சினிமாவில் நிறைய பேர் வந்துட்டாங்க, நிறைய பேர் படம் எடுத்துறாங்க முஸ்லீம் எதிர்ப்பு. கடைசியா அவரையே யோக்கியமா மாத்துற மாதிரி விஜயோட துப்பாக்கி படம். இந்த துப்பாக்கி படம்லாம் பார்த்து அவ்வளவு மாத்திரம் எனக்கு அப்ப அவ்வளவு மோசமா பாத்தீங்கன்னா, இவர் கூட இருக்கிறது எல்லா மாத்துக்கார சீக்கியர் உட்பட இருக்காங்க. நல்லவனா முஸ்லீம் தீவிரவாதிகளை வேட்டையாடுறதுல சீக்கியர் இருக்காங்க, கிறிஸ்துவர் இருக்காங்க, இந்துக்கள் இருக்காங்க. எல்லா மத நிலருக்கும் ஒன்னா சேர்ந்து முஸ்லீம்கள் தேச விரோதிகள்னு சொல்லி முஸ்லீம் தான் அந்த நாட்டுக்கு கெடுதல் பண்றவனு துப்பாக்கி படம் எடுக்கிறாருங்க. இஸ்லாமியர் இருந்தாங்களே கிடையாதுங்க. அந்த ஆனா அந்த வில்லன்ல பூரா வில்லன்லயும் பாத்தீங்கன்னா அதுல இஸ்லாமியர் மட்டும்தான் வில்லன், வேற மதத்துக்காரங்க வில்லனே கிடையாது. அதுல இது எவ்வளவு மோசடியானது. பிரச்சனை என்னன்னாங்க, முஸ்லீமா படத்துல நடிச்சாரா நடிக்கலையா அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இஸ்லாமியர் குறித்து நீ ஆதரவா கருத்து சொல்லணும்னு நம்ம யார்ட்டையும் கேட்கல. முஸ்லீம் பார்த்து நியாயத்தை நீங்க சொல்லு. முஸ்லீமுக்கு எதிராக நீ போய் சொல்ற, இருந்தா சொல்லு. என்ன சொல்ற, இருக்கிற உண்மையை வேணுமா சொல்லு. எதிராக இருந்தாலும் ஆதரவா இருந்தாலும். ரெட் ஜெயின் ஃபிலிம்ஸ்ல வர்றதெல்லாம் வந்து இது படம் ரிலீஸ் பண்ற உரிமை எடுக்கிறாங்க. நீங்க படம் எடுத்தவங்க தான் நீங்க கேட்கணும். உங்களோட படம் நல்லா இருந்ததுன்னா ரெட் ஜெயின் ரிலீஸ் செய்த மிக சிறந்த படம் யாரும் சொல்றது இல்லை. நீங்க சொல்றீங்களா படம் ஓகோன்னு ஓடுது நல்லா இருக்குதுன்றாங்க, இந்த படத்தை நல்லா இருப்பதற்கு காரணம் ரெட் ஜெயின்ஸ் தான் சொல்றீங்களா? அவனாவது அப்ப உங்களுக்கு காழ்ப்புணர்ச்சி இருக்குது. அப்ப என்ன பண்றீங்கன்னா, குற்றவாளியை தப்ப வைப்பதற்கு எப்போதும் திமுக காரனை பயன்படுத்துற மாதிரி ரெட் ஜெயின் நிறுவனத்தை நீங்க திமுக அடையாளமா பாக்குறீங்க. படம் நல்ல படம் வந்து ஓகோன்னு ஓடும்போது அதுக்கு ரெட் ஜெயின் ரிலீஸ் காரணம் சொல்றது இல்லை. ஒரு மோசமான படத்தை ஒரு டைரக்டர் எடுத்திருக்காரு, அது மோசமா ஒரு நடிகர் நடிச்சிருக்கிறாருன்னா அந்த படம் மக்கள் ஒரு படமா இருக்கிற ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ண அப்ப மட்டும் ரெட் ஜெயின் இழுத்து பேசுறதுக்குள்ளார ஒரு உள்ள அரசியல் இருக்குதுங்கிற இந்த மோசடி தாங்கிற. இவர் அவ்வளவு மோசமா படம் எடுத்துட்டு இன்னைக்கு வந்து தொப்பி போடுறாரு முஸ்லீம்கள். இந்த தொப்பி எல்லாம் முஸ்லீம்கள் பல பேரை பார்த்துருக்காரு.